ஓகே ஓகே, அது நீங்கள் பேசிக்கோங்க சிஸ்டர், அது என்னன்னு தெரியல. தேவி அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணேன், அவங்களுக்கு என் கமெண்ட் காட்டவில்லை என்று நினைக்கிறேன். தேவி சிஸ்டர் டப்பா முடி ஐடி இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட கமெண்ட் உங்களுக்கு காமிக்குதா இல்லையா? இருங்க சுல்தான் ப்ரோ, நான் கேட்குறேன். தேவி சிஸ்டர், சுல்தான் ப்ரோவோட கமெண்ட் உங்களுக்கு காமிக்குதா? சிம்மி சிஸ்டர் ஏன்னு கமெண்ட் பண்ண முடியல? வெளியே இருந்தேன் கோகுலா சிஸ்டர், கமெண்ட் பண்ண முடியலன்னு இல்லை, வெளியே வந்து ஒரு விஷயமா போயிருந்தேன். அதனால வந்து எனக்கு எப்போ நம்ம பேரை கூப்பிடுவாங்க, டோக்கன் நம்பரை கூப்பிடுவாங்கன்னு தெரியாது இல்லையா, அதனால வந்து நான் சைலண்டாக இருந்தேன். டைப் பண்ணிட்டு இருக்கல, ஜஸ்ட் அப்படி சைலண்ட் வாட்சில் பண்ணிட்டு இருந்தேன், லைக்கை மட்டும் போட்டுட்டு. அப்படியா, என்ன கமெண்ட் படிக்கல? சுல்தான் ப்ரோவோட கமெண்ட் உங்களுக்கு ஷோ ஆகுதா? சாப்பிட்டீங்களா தேவி பிரியான்னு கேட்டிருக்காங்க சுல்தான் ப்ரோ. ஏன் சிஸ்டர் வெளியே இருந்த சிஸ்டர், நாங்கள் வந்து இது விசா ரெனியூ பண்ணதுக்காக மெடிக்கலுக்கு போயிருந்தேன், அங்கே இருந்த டைமில் தான் பார்த்தேன். ஸோ நான் அங்கே இதை பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த பேரை கூப்பிட்டா கவனிக்க மாட்டேன் இல்லையா, அதனால அப்படியே லைக்கை போட்டுட்டு சைலண்டில் போட்டிருந்தேன். எங்கே போயிடுச்சு? ஓகே ஓகே. சுல்தான் ப்ரோ தயிர் சாதம் மொச்சை சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டாச்சா போடுற கேட்டிருக்காங்க தேவி சிஸ்டர். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் டன். ஓகே ஓகே ஜெசிகா சிஸ்டர், எல்லாரும் நீங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் 24 hours தாண்டி அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துக்கோங்க சரியா? ஒரு 24 hours தாண்டி இல்லை 2 days தாண்டி கொடுங்க, உடனே பண்ணாதீங்க சரியா? உடனே உடனே மாற்றி மாற்றி கிஃப்ட் கொடுத்தா அது வந்து ஸ்பேமில் போகும், ஆட் ஆகாது. ஸோ ஒருத்தர் உங்களுக்கு கிஃப்ட் தந்தாங்கன்னா 24 hours தாண்டி நீங்கள் கொடுத்துக்கோங்க. எப்போ கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொல்றீங்களா தோழி தேவி? என் கண்கள் எல்லாம் கலங்கிடுச்சு நீங்க சாப்பிட்டது என்று சொன்னதும். சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு எதுக்கு கண் கலங்குது சுல்தான் ப்ரோ? அவங்க சாப்பிடலன்னு சொன்னா நீங்க கண் கலங்குறதுல நியாயம் இருக்கு, அவங்க சாப்பிட்டாச்சு, உங்களுக்கு பதில் சொன்னாங்க, அந்த சந்தோஷத்தை தண்ணி வந்துருச்சா கண்ணில், அப்போ ஓகே. ஓகே சிஸ்டர். உனக்கு எழுதலாம், அதுக்காக நீ வந்து அவளுக்கு கேட்டுட்டு அதோடு கேட்டுட்டு இருக்கேன். அப்பா வேண்டாம் சொன்னாங்களாமே, நம்ம பேசுகிறேன், அப்பாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்பாட்ட கேட்டு சுந்ததான். ஆஹா, சுந்ததான், ஐயோ புரியல, நான் சுல்தான் தான். பப்பாட்ட கேளு ஓடிப்போ. தேவி சிஸ்டர் ஹார்ட் கொடுக்குறாங்க கோகிலா சிஸ்டர். ஐயோ எனக்கு பர்த்டே முடிஞ்சிடுச்சா, எனக்கு கிஃப்ட் எப்போ தரீங்க மோனிகா? சுல்தான் ப்ரோ, கிஃப்ட்னு ஒரு நான் வேற ஒரு 2 வேர்டுக்கு கிஃப்ட்னு தான் யூஸ் பண்ணுறது, அந்த வேர்டு லைவ்ல யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக கிஃப்ட். உங்களுக்கு பரவாயில்ல, நெக்ஸ்ட் பர்த்டேக்கு தரவா சுல்தான் ப்ரோ? நெக்ஸ்ட் பர்த்டே உங்களுக்கு கிஃப்ட் தந்தா போச்சு. எப்போன்னு சொல்லுங்க. கிஃப்ட் வந்து பர்த்டேக்கு மட்டும்தான் நமக்கு தரணும்னு கிடையாது, நமக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் கிஃப்ட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுமா சுல்தான் ப்ரோ? உங்களுக்கு இப்போ கிஃப்ட் வேணும்னா தந்துடலாம். இப்போ லைவ்ல இருக்க எல்லாரும் ஒரு கிஃப்ட் அனுப்பி விடுங்களேன் சுல்தான் ப்ரோக்கு. சிஸ்டர் செந்திலண்ணா எங்க கண் தெரியல தேவி சிஸ்டர், பிஸியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருந்தாருன்னா கண்டிப்பாக லைவுக்கு வருவார், எனக்கு நான் நினைக்கிறேன் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனந்த கண்ணீர் தான் தேவி, சாப்பிட்டீங்களா என்று ஒரு ஆனந்த கண்ணீர் தானா? புரிஞ்சு சுல்தான் ப்ரோ, ஆனந்த கண்ணீர் தான். கோகிலாக்கா இது மாமாக்குன்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறாங்க தேவி சிஸ்டர். மகி தம்பி இருக்கீங்களா? மகேந்திரன் தம்பி, சாம் தம்பி இருக்கிறியா? கோகிலா சிஸ்டர் சிரிக்கிறாங்க. சுல்தான் ப்ரோ நீங்க எந்த ஊர்னு கேட்டிருக்காங்க தேவி சிஸ்டர். தஞ்சாவூர்காரன் அவர், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. தலையாட்டி பொம்மை ஃபேமஸ் தானே தஞ்சாவூர்ல? தஞ்சாவூர் மண்ணி இருக்கு. இல்ல தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் தானா? ஆமா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. 11 ஓ மணி 11. சாரி மணின்னு பர்த்டே சொன்னீங்களா? 11 ஓகே ஓகே. அட்வான்ஸ்டாக இப்போலாம் விஷயம் சொல்லிக்கலாம் சுல்தான் ப்ரோ, அட்வான்ஸ்டு விஷஸும் அட்வான்ஸ்டாக கிஃப்ட் எல்லாம் தந்துக்கலாமா இப்போ?